ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். உங்கள் சேனல் நம்ம சேனலில் ப்ரமோஷன் ஆனோன்னா ஒரு சிம்பிள் வழி தான், எதுவுமே இல்லை. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிவிட்டு நான் ஒரு கோடு இந்த வீடியோவில் எங்கேயாவது காட்டுவேன். நான் அந்த கோடை எண்டிங்கில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். உங்கள் சேனல் நம்ம கம்யூனிட்டி டேப்பில் நம்மளை ப்ரமோட் பண்ணுவோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு செம்மையான இன்வென்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கேஜெட் அப்படிலாம் எதுவுமே இல்லை, ஒரு வித்தியாசமான இன்வென்ஷன்ஸில் தேடி கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அயர்னிங் போர்ட் மிரர். இந்த பேர் கேட்டிங்கனாலே உங்களுக்கு என்னென்னு கொஞ்சம் வித்தியாசமாக யோசிப்பீங்க. என்னென்னா நம்ம அயர்ன் பண்ணி தேய்ச்சிட்டு நம்ம ஃபுல்லாக காலர்லாம் கரெக்டாக இருக்க, மடிப்பு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரரில் பார்த்தா நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியுது. அதுக்காகவே ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அயர்னிங் போர்டு மிரர்னு. நம்ம அந்த மிரரே நம்ம ஒரு டேபிளாக உருவாக்கிட்டு அதையே நம்ம ஒரு மிரரில் நம்ம ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அயர்ன் பண்ண மடிப்புலேருந்து எல்லாமே கரெக்டாக தெரியும். அது ஒரு செம்மையான இன்வென்ஷன்ஸ் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அயர்ன் பண்ணதை ஒரு மிரரில் எப்படி அயர்ன் பண்ணோமோ அதே மாதிரி காட்டும் உங்களுக்கு. அதுக்காக தான் அந்த மிரரு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரோலிங் பெஞ்ச்னால் பெஞ்ச் வந்து சுற்றாது அப்படிலாம் எதுவுமே இல்லை. பெஞ்சில் உள்ளே இருக்க சீட்டு தான் சுற்றும். என்னென்னா மழை காலத்தில் பார்க்கெலாம் போனால் சீட்டு ஃபுல்லாக ஈரமாக இருக்கும் ஏதோ ஒரு பெஞ்சில் உட்காந்தா. ஸோ அது வந்து மழை காலத்தில் அப்படி இருக்கக்கூடாது, நான் உடனே ஆறிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு பெஞ்சு. எப்படின்னா சைடில் ஒரு ஸ்க்ராலிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நம்ம இப்படி பெடல் மாதிரி திருப்பினா மேலே இருக்க பெஞ்சு சர்ஃபேஸ் வந்து கீழே போயிடும், கீழே இருக்கிறது மேலே விடும். அப்போ கீழே வந்து ஈரமாக இருக்காதுல்ல, மேலே தானே அந்த மழை தண்ணி பட்டு ஈரமாக இருக்குது. ஸோ அது வந்து கீழே போயிடும். ஸோ செம்மையான ஒரு கண்டுபிடிப்பு தான் இது. நெக்ஸ்ட் இந்த இன்வென்ஷன் பற்றி கேட்டிங்கன்னா நீங்கள் செம்மையாக ஆச்சரியப்படுவீங்க. என்னென்னா யூனிவர்சல் ராப்பிங் பேப்பர். அப்படின்னா ஒருத்தவங்க கிஃப்ட்டு கொடுக்கணுன்னா அவங்க பேரை நம்ம அப்படியே இது பசில் கேமில் ஆடுவோம்ல சின்ன வயசில், வேர்டு கண்டுபிடிக்கணும். நல்லா இது நிறையா குவிச்சு வச்சுருப்பாங்க வேர்ட்ஸு, அது லெட்டர்ஸு, அதில் வந்து நம்ம வேர்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன வயசில் ஆடிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரேப்பர் கவர் தான் இது. ஒரு கிஃப்ட்டு பண்ணுறதுக்கு அது மேலே என்ன வார்த்தை வேணுமோ அது நம்ம எழுதி கொடுக்கறதுல பழைய ஸ்டைல் ஆகிடுச்சு. இப்போ வந்து அதை வந்து நம்ம ஒரு பசில் ஃபார்மேட்டாக க்ரியேட் பண்ணி கொடுக்க போகிறோம். அதுதான் இது. ஸோ செம்மையான ஒரு இன்வென்ஷன் தான் இது. கப் ஹோல்டர் அம்பர்லா அடுத்த இன்வென்ஷன். என்னென்னா ஒரு கப்பு ஹோல்டர் இருக்கும். கப்புக்குள்ளே நீங்கள் காஃபி டீ எது வேணால் போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ மழையில் போகும்போது நம்ம காஃபி ஜூஸு குடிச்சிட்டு அந்த கொடையை பிடிச்சிட்டு நம்ம நடந்து போகிறதுக்கே ஒரு இன்வென்ஷன்னு சொல்லலாம் இது. ஸோ இது ஒரு செம்மையான இன்வென்ஷன்ஸ் இது. அவங்களே கப்பு கொடுத்துறாங்க, நம்ம உள்ளே வெறும் டீ காஃபி மட்டும் தான் ஊற்றிட்டு போனோம், மற்றபடி எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, டூத் பேஸ்ட் டியூப் ஸ்குவீசர். அப்படின்னா டூத் பேஸ்ட் வந்து நம்ம எண்டிங் வரைக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இது வந்து ஃபுல்லாக வலிச்சிடும். எண்டிங்கில் இருக்கிறதுல நம்ம கரெக்டாக முன்னாடி வந்து பேஸ்ட் வந்து கரெக்டாக வரதுக்கு தான் இது. நெக்ஸ்ட் இந்த இன்வென்ஷன் கேட்டிங்கன்னா நீங்கள் சிரிப்பீங்களா என்னன்னு தெரில. இது இப்படி ஒரு இன்வென்ஷனானு கேட்பீங்க. என்னென்னா பேபி ஸ்ட்ரோலர் அண்ட் ஸ்கூட்டர் ஹைப்ரிட். அப்படின்னா உங்கள் பேபியை ஒரு ட்ராலியில் வச்சு கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு இது மிஷின் தான் இது. என்னென்னா ட்ராலியை வச்சு மாதிரி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கேட்டிங் போர்டாகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கீழே அப்படியே ஒரு காலை வச்சு நம்ம தள்ளிட்டே அப்படியே நம்ம போய்ட்டுருக்கலாம். உங்கள் பேபியும் கூப்பிட்டு போன மாதிரி இருக்கும், நீங்களும் லைட்டாக ஸ்கேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்வென்ஷன் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் இன்வென்ஷன் கேட்டிங்கன்னா மிரர் வைப்பர். ஒரு மிரரில் தூசி அதிகமாக பட்டுச்சு, அதை வந்து தண்ணி ஊற்றி கழுவணும் அப்படிலாம் இல்லாமல் கார் வைப்பர் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி மிரர் வைப்பர்னு ஒன்று இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று நீங்கள் லைட்டாக ஸ்லைடிங் காரு மாதிரி நம்ம மேலே கீழே தள்ளினாலே உங்களுக்கு நல்ல மிரர் செம்ம ஷைனிங்காக கொடுக்கும். அதுக்காக தான் இந்த இன்வென்ஷன். ஸோ நெக்ஸ்ட் இந்த இன்வென்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பேர் யூஸ்ஃபுல்லான இன்வென்ஷன்ஸ் சொல்லலாம். ஏன்னா ஒரு பேபி ஷவர் கேப். அப்படின்னா பேபியை வந்து நம்ம ஷவரில் குளிக்க போகும்போது அது வந்து மூஞ்சியில் தண்ணி போட்டுரும், கண்ணில் வந்து சோப் போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சிட்டு இருப்போம். ஆனால் அதை வந்து பீட் பண்ணுறதுக்கே இந்த ஒரு இன்வென்ஷன் சொல்லலாம். இல்லைன்னா ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்குது, நல்லா விரிஞ்சி இருக்கிற மாதிரி. ஸோ தண்ணி போடும்போது எதுவுமே உங்கள் ஃபேஸில் படாது, எல்லாமே கீழே போயிடும், தலையில் மட்டும்தான் படும். ஸோ இந்த ஒரு இன்வென்ஷன் செம்மையாக ஒரு சூப்பரான இன்வென்ஷன்ஸ் தான் சொல்லி ஆகணும். இன்றைக்கி பார்த்த இன்வென்ஷன்ஸில் உங்களுக்கு என்ன இன்வென்ஷன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கூட கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.